சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோல. ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தீபாவளிக்கு முந்தின நாள் நைட்டு அத்தை வந்து மருதாணி இலையெல்லாம் பறிச்சுட்டு வந்து மருதாணி அரைச்சு வச்சிருந்தாங்க. என்னதான் இப்பெல்லாம் கோன் அந்த மாதிரி டிசைனா போட்டாலுமே கையில மருதாணி வைக்கிறதே ஒரு தனி ஃபீல் தான். எங்க மேக்சிமம் என்ன ஃபங்க்ஷன் வந்தாலுமே அத்தை அரைச்சிடுவாங்க. சின்னத்தை யாராவது ஒருத்தவங்க வந்து அரைச்சிட்டு வந்து கொடுத்துடுவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்ததும் வாசல்ல அன்னி கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க அளவுக்கு எனக்கு கோலம் எல்லாம் போட தெரியாது, பட் அவங்க ரொம்ப சூப்பரா போடுவாங்க. கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் ஜஸ்ட் சும்மா அவங்களுக்கு ஹெல்ப் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் கலர்ஸ் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணேன். பட் இந்த கோலம் ஃபுல்லாவே அவங்க தான் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தாங்க. கோலம் போட்டு முடிச்சு வந்ததுமே நான் எண்ணெல்லாம் தேய்ச்சி குளிச்சு எல்லாருமே ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். குக்கிங் ஒர்க் மேக்சிமம் அத்தை தான் பாத்துட்டு இருந்தாங்க. எனக்கு பெருசா எந்த ஒர்க்குமே இல்லையே. சோ பூஜைக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்கலாம். அந்த புது ட்ரெஸ்க்கு எல்லாம் மஞ்சள் தடவி வைக்கிறது, பூஜைக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா எல்லாருமே ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்ததுமே பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த டைம் தீபாவளிக்கு நான் அப்பா அம்மாவையுமே ஊருக்கு தான் இன்வைட் பண்ணியிருந்தேன். இங்க அவங்க மட்டும் தனியா தான் செலிப்ரேட் பண்ணணுமா, சோ ஊருக்கே வந்துருங்க, எல்லாருமா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிக்கலான்னு அவங்களையுமே ஊருக்கு வர சொல்லிட்டேன். சண்டேவே அவங்களுமே வந்துட்டாங்க. கிளிகள் தோலோடு பட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம். பூஜை எல்லாமே முடிஞ்சதுமே மாமா எல்லாருக்குமே பிளஸ் பண்ணி ட்ரெஸ் அப்புறமா தீபாவளி காசு எல்லாமே வச்சு கொடுத்துட்டாங்க. பூஜை எல்லாம் முடிக்கிறப்போவே டைம் வந்து ஒரு 10 o'clock போல ஆயிடுச்சு. சரி எல்லாருமே சாப்பிட்டுட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து இட்லியும் சிக்கனும் செஞ்சிருந்தாங்க. மதியத்துக்கு வந்து மட்டன் செஞ்சுக்கலான்னு. நிறைய கிளிப்பிங்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. நான் டே அன்னைக்கு வந்து ரொம்ப பிஸியா போனதுனால டீடைலா கவர் பண்ணி விளாக் எடுக்க முடியல. இனி வரக்கூடிய வீடியோஸ்ல விளாக்ஸ்ல எல்லாமே நல்லா டீடைலா கவர் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதுதான் எங்களோட அவுட்ஃபிட். நானும் அண்ணியும் சேமா தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். பட் கலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். போட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சோம்னா ஹஸ்பண்டோட சித்தப்பா வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். அவங்களோட வீட்டுல இந்த மாதிரி ஒரு ஊஞ்சல் போட்டிருந்தாங்க. பிள்ளைங்க எல்லாம் அதுல உட்கார்ந்து இருந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களுமே அதுல உட்கார்ந்து போட்டோஸ் எடுக்கிறது, வீடியோஸ் எடுக்கிறது இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஹஸ்பண்டோட ஃபேமிலி கொஞ்சம் பெருசுதான், அதனால எந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன் இல்லைன்னா ஃபெஸ்டிவல் அப்படி வந்தாலுமே எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டு இந்த மாதிரிதான் போட்டோஸ் எடுக்கிறது, வீடியோஸ் எடுக்கிறது அந்த மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருப்போம். நைட் டைமுக்கு மேலதான் கிராக்கர்ஸ் எல்லாமே வெடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். போட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நாங்க அங்க இருந்து கிளம்பும் போதே எல்லாருமே எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. இது என்னோட மாமியார் வீடு. அங்க வந்ததுக்கு அப்புறமா டிவில நாங்க எடுத்திருந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி அப்படியே பார்த்து பேசி சிரிச்சிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஹஸ்பண்ட் கொஞ்சமா ஐஸ்கிரீம்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பையன் கேட்டுட்டே இருந்தான்னு. நிறைய கிளிப்பிங்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த அன்னைக்கு டைமே இல்லை, ஏன்னா ரொம்ப பிஸி ஆயிட்டே இருந்து. இதுவே நாங்க லஞ்ச் சாப்பிடும் போதே ஒரு 3 o'clock மேலவே ஆயிடுச்சு. சோ ஃபாஸ்டா எல்லாருக்கும் லஞ்ச் எடுத்து வைக்கிறது அந்த மாதிரி இருந்தனால கிளிப்பிங்ஸ் எல்லாமே எடுக்க முடியல. லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு இருந்த டயர்டுக்கு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஈவினிங்க்கு மேலதான் எழும்பி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிராக்கர்ஸ் எல்லாம் வெடிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்பா ஊர்ல இருந்து வரப்போவே கொஞ்சம் நைட் கிராக்கர்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க, பையனுக்காகவும் சேர்த்து. அங்க போய் தான் வெடிக்கலான்னு இருந்தோம். ஹஸ்பண்டோட சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டு தான் எல்லாமே வெடிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் மழையுமே பெஞ்சிட்டு இருந்ததுனால சரி கொஞ்சமா இங்க வெடிச்சிட்டு அதுக்கப்புறமா அங்க போகலாம்னு சொல்லிட்டு இங்கேயே கொஞ்சம் வெடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் இங்க இருந்து வெடியெல்லாம் வெடிச்சு முடிச்சிட்டு அப்படியே ஹஸ்பண்டோட சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டோம். ஏன்னா அவங்களுமே கொஞ்சம் பட்டாசு எல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க. சரி கொஞ்ச நேரம் வெடிச்சுட்டு அங்க உட்காந்து பேசிட்டு வந்துட்டு ஹஸ்பண்டோட சிஸ்டர்ஸ் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா இங்கேயும் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வெடிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டோம். பக்கத்துல ஒரு குட்டி பையன் இந்த மாதிரி ஒரு போன் வச்சிருந்தான். ரொம்ப குட்டியா கியூட்டா இருந்துச்சு. சரி உங்க கூடயே ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். முன்னாடி எல்லாம் நம்ம பட்டன் போன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுல இருக்கிற எல்லா ஃபியூச்சர்ஸுமே இதுலயுமே இருக்குது. சிம் இன்சர்ட் பண்ணிக்கலாம், மெமரி கார்டு போட்டுக்கலாம், எஃப்எம் ஆப்ஷன் இருக்கு, இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. பட் ஒன்னே ஒண்ணு சைஸ் மட்டும் ரொம்ப குட்டியா இருக்கு. அது நான் 2 போனையும் வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்க. இது வந்து நம்ம நார்மலா யூஸ் பண்ற பட்டன் போன். இத பாக்குறதே இப்ப ரொம்ப ரேர் தான். ரேரா 1-2 பேர் தான் வச்சிருக்காங்க. இதுல அதை விடையும் குட்டியா ஒரு போனா பாக்குறதுக்கு எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல. அதுக்கப்புறமா ஹஸ்பண்டோட இன்னொரு சித்தி அவங்க தங்கச்சி எல்லாருமே வந்திருந்தாங்க. கொஞ்ச நேரம் எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து பேசி சிரிச்சு விளையாடிக்கிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு
கிராக்கர்ஸ் எல்லாம் கொஞ்சம் இங்க வெடிச்சுட்டு அதுக்கப்புறமா எங்க வீட்டுக்கு போயிட்டு அங்க ரிமைனிங் கிராக்கர்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சோம். பையன் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்பவே பயந்தான். அப்பா வந்து இங்க நாகர்கோயிலுக்கு வந்தப்போவே கிராக்கர்ஸ் கொஞ்சம் வாங்கி வச்சிருந்தத எடுத்து குடுத்தாங்க கம்பி மத்தாப்புலாம் கொளுத்துறதுக்கு. அவன் ரொம்ப பயந்துட்டு மாட்டவே மாட்டேன்னு ஒரே அழுக. ஆனா இங்க எல்லாருமே அவன் சேர்ந்து வைக்கிறத பார்த்ததும் அவனுக்குமே ஒரு ஆசை வந்துருச்சு. சரி நானும் வந்து வைக்கிறேன்னு சொல்லி ஆசைப்பட்டு அழகா வந்து பிடிச்சிட்டு இருந்தான் கம்பி மத்தாப்புலாம். லாஸ்ட் இயர்லாம் நெறைய கம்பி மத்தாப்பு கொளுத்தி இருந்தான். பட் இந்த டைம் அவனுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. கையில பட்டுருன்ற மாதிரி. பட் எல்லாரும் கொளுத்தும்போது அவனுக்கு கொஞ்சம் அந்த பயம்லாம் போயிட்டு அவனுமே வந்து கொஞ்சம் கம்பி மத்தாப்பெல்லாம் கேட்டு கேட்டு வாங்கி பிடிச்சிட்டு இருந்தான். அங்க எல்லாம் முடிச்சுட்டு இங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கேயும் கொஞ்சம் கிராக்கர்ஸ் எல்லாமே இருந்துச்சா, சோ அதெல்லாம் வெடிக்கலாம்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு வந்தாச்சு. ஈவினிங்க்கும் அண்ணியும் நானுமே வந்து அவுட்ஃபிட் வந்து ஒரே மாதிரி தான் சூஸ் பண்ணியிருந்தோம். சேம் கலர் அண்ட் சேம் டிசைன். அந்திச் சூரியனும் குன்றில் சாயும் மேகம் வந்து கச்சையாக காமன் பொங்கும் மோகப் பூவில் முத்தக்கும் மாலம் தங்க திங்கள் இற்றில் பொட்டும் இட்டு. இந்த கிராக்கர்ஸ் எல்லாத்தையுமே கொளுத்தி முடிச்சதும் லாஸ்டா ஒரு 5000 வாலா ஒண்ணு மாமா வாங்கி வச்சிருந்தது இருந்தது. ஃபைனல் டச்சா அதையுமே கொளுத்தி விட்டு சூப்பரா தீபாவளி எண்ட் பண்ணியாச்சு. இந்த வருஷம் தீபாவளி எங்களுக்கு ரொம்ப சூப்பரா போச்சு. ஃபேமிலியா சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு ஃபன் ஃபில்டா ரொம்ப ஹாப்பியா போச்சு. இதே மாதிரி உங்க எல்லாருக்கும் ரொம்ப சூப்பரா போயிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நானே ஆலோலம் கிளி